என் வாழ்க்கையில என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா? பிலதெல்பியா சபையை பார்த்து உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குன்னு சொல்ல காரணம் என்னன்னா, அதுக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு அவருக்கு தெரியும். பேதுருவை பார்த்து, பேதுரு இப்ப நான் போற இடத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்றான்னு தெரியும். இந்த இடத்துல வந்தா இவன் விழுந்துருவான். அவருக்கு தெரியுங்க, எனக்கு தெரியாது. என்னை பத்தி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சத்துரு நம் இயலாய்மையை நம்மில் சொல்லுவது நம்மை தளர பண்ண, அதே நேரத்தில் நாம் நம்முடைய இயலாய்மையை கர்த்தரிடத்தில் சொல்லும் போது அங்கதான் நம்முடைய பலனே இருக்கு. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். சத்துரு உங்க இயலாய்மையை உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்க இயலாய்மையை நீங்க யார்கிட்ட சொல்லுங்க? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. மோசே கிட்ட கர்த்தர் பேசுறார். பேசி 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 ஒரு கட்டம் வரும்போது மோசே தன்னுடைய இயலாய்மையை, தன் இயலாய்மை என்று சொல்லும்போது தன்னுடைய பலவீனம் யார்கிட்ட சொல்றார் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்றார். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, முன்னாவது, இந்த வார்த்தை தான் நல்ல கவனிக்கும், இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது, பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று. என்ன தன்னுடைய பலவீனத்தை, அதாவது நம்ம பல நேரத்தில் நம்முடைய எண்ணம் தான் மோசேயினுடைய இந்த வார்த்தை. அதாவது நீங்க என்கிட்ட பேசினதுக்கு பின்பு நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கிறேன். அதான் இதற்கு முன்னாவது, அதாவது உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாம இருந்தில்ல, அப்போ நீர் என்னோடு பேசினதற்கு பின்பாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும். அதுக்கு கர்த்தருடைய பதில பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் ஊமையனையும் செவிடனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அத ஒரே லைன்ல சொல்லணும்னா, உன்னை இப்படி வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? வெறும் நான் அல்ல, கர்த்தராகிய என்னை இப்படி வச்சிருக்கிறதற்காக. ஏன்னா இந்த இயலாய்மை அவர் முழுமையாய் செயல்படுவதற்கான பிளாட்ஃபார்ம். நம்ம நிறைய காரியத்தை அவர் விழுந்து விழுந்து கேட்பார். ஆனா சில காரியத்தை சொல்லும் போது சோத்திரம். அதாவது சில பிள்ளைங்க சில காரியங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாது, அந்த பிள்ளைங்களுடைய நன்மைக்காக வாங்கியே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெற்றோர் மனசுல தீர்மானிச்சுட்டு இருப்பாங்க. மற்றபடி பிள்ளைங்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கும்போது அந்த டாபிக் வரும்போது அந்த பெற்றோர் வேற ஏதாவது காரியத்துல கொஞ்சம் பிஸியா இருக்கிற, அப்புறம் பல நேரத்தில் நம்முடைய ஜெபம் அப்படிதான் இருக்கும். அவ்வளோ நேரம் மகனே சொல்லு, மகனே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீ இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவாய், மடியில் வைத்து தாளாட்டப்படுவாய். அப்போ அப்போ எனக்கு அது வாங்கித்தாங்க. சோதரா ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வாயை உண்டாக்கினவர் யார்? அடுத்த வார்த்தை, ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? 12வது வசனம். ஆதலால் நீ பாரு, உன்னை நான் தான் இப்படி வச்சிருக்கிறேன். ஆதலால் நீ போ. அடுத்த வார்த்தை, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை போதிப்பேன். இதை எப்பொழுது சொல்றார் தெரியுமா? அவன் தன் இயலாய்மையை கர்த்தரிடத்தில் சொல்லும் போது. வாயை உண்டாக்கினவர் யார்? மோசே என்ன சொல்றாரு? நான் திக்கு வாயும். ஆண்டவர் சொல்றார், இந்த வாயை உண்டாக்கினது யார்? ஆதலால் நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன், நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன். ஆண்டவரை, இது தெரியாம நான் யார் யாரெல்லாமோ சொல்லிட்டேனே. என்ன எங்க வீட்டுல எப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் தான் உன்னை வச்சிருக்கிறேன்.
ஏன்னா எப்படி 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 என்ன 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 தாழ்த்தி இங்க பாரு, நான் தான் உன்னை அப்படி வச்சிருக்கிறேன். எதற்கு? நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு என்னை இப்படி வச்சிருக்கிறதுக்காக. சில காரியங்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா? அதாவது நம்ம இன்னைக்கும் ஜெபம் பண்ண காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்ததுனால அல்ல, ஆனா நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்திருக்கு. நான் கேட்ட எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரல, ஆனா நான் கேட்ட பல காரியங்களுக்கு பதில் வந்திருக்குன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லு. நான் ஆரம்பத்திலிருந்து இதுவரை எவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஒரு ஜெபம் கூட கர்த்தர் எனக்கு கேட்கல. அப்படி யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா சில காரியத்தில் அவர் அமைதியாகிறார். என் இயலாய்மையை நான் வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல எனக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, நான் உன் வாயோடு இருக்கு. தாவீதை பாருங்க, தாவீது ஆண்டவர்கிட்ட தன்னுடைய இயலாய்மையை சொல்றார். சங்கீதம் 69:5 தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய ஃபூலிஷ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, என் புத்தியினம் உங்களுக்கு தெரியும். புத்தியினம் என்ன? ஃபூலிஷ்னஸ்னா என்ன? செய்யறது அவ்வளோ முட்டாள்தனம். இத யார்கிட்ட சொல்றா? தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்ற. நம்முடைய இயலாய்மை நம்ம சொல்றோம் தெரியுமா, அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். ஆனா நம்முடைய இயலாய்மையை நம்ம வேற யார்ட்டும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மளே சத்துருவுக்கு என்ன செய்யறோம்னா எரை போட்டு கொடுக்கிறோம். கர்த்தர்கிட்ட சொல்லு, கர்த்தருடைய சமூகத்துல சொல்லு. இதே தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18:14 தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். David behaved himself wisely in all his ways. ஒரு ஞானவான் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ, எப்படி செயல்படுவானோ அப்படி தாவீது நடந்தான். அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனோட கூட இருந்தார். எனக்கு ஞானம் இல்லை, நான் ஞானவானா நடக்கணும். என்ன செய்யணும்? உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவன், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமானவரிடத்திலே கேட்க கடவன். என் இயலாய்மையை நான் சொல்லணும். என் இயலாய்மையை சத்துருவை சொல்ல விட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். உன் கையை பாரு, எவ்வளவு பலன் இருக்கு. உன்னால என்ன தூக்க முடியும்? முடிஞ்சு போ. என் இயலாய்மை நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் கரம் உன்னோடு உறுதியாயிருக்கும், என் புயம் உன்னை பலப்படுத்தும். பவுல் பாருங்க, பவுல்கிட்ட எப்பொழுது என் பலம், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் எப்ப சொன்னார்? பவுல் தன்னுடைய இயலாய்மையை சொல்லுகிறார். ஆண்டவரே, இது முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்க. ஆண்டவரே, பிரியமான கர்த்தருடைய பேசி நம்ம எல்லார்ட்டையும் சொல்றோம், மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது சத்துருவுக்கு நாமே என்ன செய்யறோம்னா எரை போட்டு கொடுக்கிறோம். சத்துருவை வளர விடுறோம். இல்ல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நெகேமியா அழுறான். ஆண்டவரே, இப்படி ஆயிட்டே, எல்லாம் இடிப்பட்டு போச்சே, அலங்க இடிக்கப்பட்டு போச்சே, எல்லாம் போச்சு. ஆண்டவரே, நாங்க பாவம் பண்ணிட்டோம்ப்பா, தப்பு பண்ணிட்டோம்ப்பா சொல்லி கதறி எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணும் எல்லாம் சொல்றான். ஆனா சன்பலாத்தும் தோபியாவும் வந்த போது அவங்க கிட்ட எங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா, அது அப்படி ஆச்சு, இவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க ஒண்ணுமே சொல்லல. தைரியமா சொல்றாங்க, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஆமே. நம்முடைய இயலாய்மை தேவன் செயல்படுவதற்கான தளம். ஆனா அதை சரியா பயன்படுத்தி ஜெயத்தை காண முடியும். நான் உன் வாயோடு இருந்து. உடனே மோசே ஒரு ஆப்ஷன் வைக்கிறான். அதாவது இயலாய்மையில தான் ஆப்ஷன் வைப்போம். இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக என்று ஆபிரகாம் ஒரு ஆப்ஷனை வைக்க ரீசன் என்னன்னா, தன்னுடைய இயலாய்மை. ஆண்டவரை 100 வயசாச்சு, எனக்கு அவளுக்கு 90 வயசு ஆச்சு. இஸ்மவேலும் இந்த ஆண்டவருக்கு முன்னதாக தேவன் நம்மளை வச்சு ஒரு காரியத்தை செய்ய பிளான் பண்ணி இருக்கும்போது நாம இன்னொரு காரியத்தை அவருக்கு முன்னாக வைக்கிறத தேவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புன்னு சொன்னது ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் வருது. உடனே தான் சரி ஆரோன் இருக்கிறனால ஆரோனை பேசு, ஆரோனை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டும் கர்த்தர் யார்கிட்ட தான் பேசுறார்? மோசேட்டு. அதன் அர்த்தம் என்ன? பாரு மோசே, இந்த இயலாமையை நான் உன் வாழ்க்கையில் அனுமதித்தது என்னுடைய திட்டம் நிறைவேற. அதை நீயே தடுத்தாலும் நான் நிறைவேற்றிட்டு தான் இருப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு பல காரியங்கள் புரியாதுங்க, தெரியாது. 40 வயசுல மோசேயை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? வாக்கிலும் செயலிலும். அதன் அர்த்தம் வாக்கில் வல்லவன். ஆனா ஆண்டவருக்கு, அவனுக்கு ஆண்டவர் செயல்படணும்னா அதுல அவன் டவுன் ஆகணும். சில காரியத்தை டவுன் ஆக்குறதுக்காக உங்க இயலாய்மைய, அதாவது சாத்தான் நம்ம சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம், விபிஎஸ் ப்ரோக்ராம்கெல்லாம் வர்றது மாதிரி 2 கொம்பு வச்சுட்டு கண்ணெல்லாம் தள்ளிட்டுலாம் வரமாட்டோம். அவங்க கூட பைக்லேயே வருவோம். அதுக்கு யாரும் மனைவியை தப்பா எடுத்துக்காதீங்க, புருஷன் அப்படிதான் வரும் மெதுவா. சாத்தான் சொல்லணும்னு நினைச்சதை யோபு விட்ட யாரை வச்சு சொன்னான் தெரியுமா? மனைவி வச்சு சொல்றான். பேதுரு சாத்தான் சொல்லணும்னு நினைச்சதை இயேசு கிட்ட யாரை வச்சு சொன்னான் தெரியுமா? பேதுரு வச்சு சொல்றான். மாம்சத்துக்கு இடம் கொடுக்க யாரை வேணாலும் அவன் கையில் எடுத்து அந்த வார்த்தையை, அதாவது சாத்தானுடைய நோக்கம் என்ன? தேவனை தூஷிக்கணும். யோபுவின் மனைவி விரக்தியில பேசுறாங்க. என்ன பேசியிருக்கலாம்? வாங்க நம்ம செத்துடலாம், இப்படி ஏதாவது பேசியிருக்கணும். ஆனா கரெக்ட் அதே வேட, நீர் தேவனை தூஷித்து. இதுதான் யாருடைய பிளான்? ஏன் எனக்கு என்னை கர்த்தராகிய நான் அல்லவோ, என்னை ஆண்டவரை இப்படி வச்சிருக்கிறீங்க, நான் இப்படி உன்னை வச்சிருக்கிறதுனால தான் நீ எனக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுவாய். அதாவது சத்துரு எதை சொல்லி தளர பண்ணிருக்கிறானோ அதுல தான் நமக்கான நன்மையே இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சீயோனை பார்த்து நீ சொல்லு, பயப்படாத, தளர்ந்துராத, உன்னை தளர பண்ணுகிற சத்துருவை அவர் விலக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.